இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன சிரிக்கிறேன், இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஹவு டு மேக் என்னதுமே வாட் இஸ் தட் தந்தூரி இன் கிச்சன் வித்தவுட் கோயிங் டு அவுட் சைட் ஷாப். ஓகே, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு மெயினாக என்னென்னா, போன வீடியோவில் வந்து நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் வந்து ஒரு 3 பீஸை தூக்கியாச்சு. இங்கெல்லாம் ஒன்று. ஸோ வந்து அதெல்லாம் உனக்கு தெரியாது என்ன. இது வந்து இது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது பேர் சிக்கன் விங்ஸ், லெக்ஸ் இங்கெல்லாம் வந்து லிட்டில் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி தான் தருவாங்க. ஸோ இது மாதிரி வெட்டிட்டு இதை வந்து வெட்டி வச்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி அழகாக வெட்டி வச்சு தோலெல்லாம் மேலே உரிச்சிட்டு வெட்டி வச்சிடணும். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தந்தூரி தேவையோ அது மாதிரி நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்க்ரீடியன்ட் வந்து ஒன்று ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ வந்து இது வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து இங்கே வந்து யோகர்ட் தான் கிடைக்கும், தயிர்லாம் கிடைக்காது. நீங்களும் வந்து உங்கள் ஊரில் யோகர்ட் கிடைச்சதுன்னா யோகர்ட் போட்டு செஞ்சுக்கோங்க. ஓகே, செய்முறை ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். ஓகே, தயிர் வந்து இவ்வளோ போட்டுக்கிடுங்க. யோகர்ட், இது பேர் யோகர்ட். ஓகேவா? யோகர்ட் போட்டுக்கிட்டு நல்லா அப்படி ஷேக்கிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தலைவனை எடுக்கணும். தலைவன் யாருன்னா இவன் தான் வந்து தூக்கி ஒரு சமையலை தூக்கி தர்றது யாருன்னா இவன் மட்டும் தான். மொத்தத்தையும் எவ்வளோ ஸ்பூன் போடணும்னா ஒரு ஸ்பூன். எவ்வளோ ஸ்பூன் தேமே போடணும்? 2 போதும். ஓகே, 2.25. ஆமாம், 3 பீஸ் இருக்குன்னா இதான் போட்டுட்டு கரெக்டாக இருக்குதா? இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் ரேட் போதும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து மசாலா ஐட்டம். மசாலா ஐட்டம் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்னது? காஷ்மீரி சில்லி பவுடர் தேவை. அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாவிலேருந்து வந்த மசாலா. இது என்னோட மாமியார் வந்து அமுச்சு விட்ட மசாலா. இது என்ன மசாலா? இது வெறும் மிளகாய்த்தூள். அதுக்கு அடுத்தது வந்து கரம் மசாலா. இது வந்து கியூமின் பவுடர். நெக்ஸ்ட் வந்து கியூமின் பவுடர். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ அளவு பார்த்து கொரியாண்டர் பவுடர். ஓகே, இப்போ அளவு பார்த்து போட்டுருவோம். அப்படி 2 ஸ்பூன். ஓகேல, அது பரவாயில்ல, அதையும் சொல்லு. நெக்ஸ்ட் இது மசாலா. வெறும் மிளகாய் தூள் வந்து எத்தனை ஸ்பூன் சொல்லு பார்ப்போம். 1 ஸ்பூன். வெரி குட், போட்டுடணும். ஓகே, 1 ஸ்பூன். ஓகே, பார்த்து வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வச்சு செய்யாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கியூமின் பவுடர். பெப்பர் வேணுமே, பெப்பர் பவுடர் வேணும். ஓகே, விடு. கியூமின் பவுடர் how much? கியூமின் பவுடர் வந்து எஸ், half ஸ்பூன். ஓகே, half ஸ்பூன். நெக்ஸ்ட் கொரியாண்டர் பவுடர் how much? 1 ஸ்பூன். this one how much? கரம் மசாலா 1 ஸ்பூன். கரெக்டா? கொரியாண்டர் how much? 1 ஸ்பூன். ஓகே, 1 ஸ்பூன். எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எவ்வளோ போட்டிங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, கடைசியாக வந்து தலைவன் தான் வந்து வேலை பார்க்க போகிறான். பெப்பர் how much? கால் பிஞ்ச். மஞ்சள், ஆமாம், கொஞ்சமாக வந்து, ஏன்னா நிறையா கொஞ்சம் தொண்டையில் நிற்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த சிக்கன் சாப்பிட்டோன்னா தொண்டையில் வந்து நிற்கணும். அதுக்காக தொண்டையில் வந்து நிற்கணும்னா செருப்பு போட்டு நின்றுக்கலாம். உப்பு மட்டும் போடவே இல்லை நீங்கள். இது தேமே. ஓகே, 1 more மசாலா வீஸ் மஞ்சள். இது வந்து பிஞ்சு. கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போதும். இல்லைன்னு வைங்களேன், ரெட்டாக வர வேண்டியது மஞ்சளாக வந்துடும். தேவையில்லாது இது. சரி, ஓகே, விடு. அவ்வளோதான். எல்லாமே போட்டீங்க. எல்லாத்தையும் போட்டு அப்படியே கலக்கு. உப்பு அப்படியே ஒரே கலக்கு தான். இதுதான் வந்து உப்பு. நான் வந்து போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி எடுத்தாலே உப்பு வந்துடும். உப்பு how much ஸ்பூன்?
தேவையான அளவு. அதுதான் எவ்வளோ 1/2 ஸ்பூன் போடுங்க. தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் வேணா போட்டுக்கலாம். போட இன்னும் கொஞ்சம் அதிகமா போடலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா எடுக்க முடியாது உப்பை. ஆமாம், உப்பு வந்து கடைசியாக பார்த்துட்டு கூட. லெமன் போடணும். இன்னும் கலராக இருக்கு. எப்படி கலர் பார்த்தியா இல்லையா? மச்சா கலரா? சூப்பராக இருக்கு. பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து தயவு செஞ்சு வந்து கடையில் போயிட்டு வாங்காதீங்க. ஏன்னா வந்து கடையில் வந்து நிறைய பேர் கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெட்டு வர வைக்கிறதுக்குன்னே கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபுல் நேச்சுரலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கலரை வர வச்சுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து கடையில் போயிட்டு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா அது கலர் பவுடர் கலந்தா கெடுதி. ஆமாம். லெமன் போடலையா நீங்க? லெமன் தூக்கி எங்கே போடணும்? கடைசியாக வந்து ஃபுல் ஸ்கீஸ் ரைட் ஆவா? கொஞ்சம் ஒரு கால்னா ஹாஃப்ல பாதி. இந்த கால் ஓகேவா? போதுமா? ஓகே. நான் வந்து பிரியாணி செய்வேன்ல, பிரியாணி செய்யறதுல கூட வந்து லெமன் நான் வந்து போட மாட்டேன். பிரியாணி வந்து நாங்கள் வந்து என் ஒய்ஃப் நல்லா செய்வாங்க பிரியாணி. ஆனால் அதில் கூட வந்து நாங்கள் வந்து இது போட மாட்டோம். லெமன் போட மாட்டோம். அதனால் எனக்கு அவ்வளோ அளவு தெரியல. லெமன் வந்து 1/4 பிஞ்ச் போட்டுக்கணுமா? அவ்வளோதான். நான் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய வாட்டி ரிஹர்சல் பண்ணிட்டு பண்ணுறான்லாம் நினைக்காதீங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா என் மனைவிக்கிட்டையும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நான் வந்து பொய்யா இருக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதேமே ஃபஸ்ட் டைம் சாட போகிறோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது மெயினான ஒரு விஷயம். ஐ மீன் இந்த தந்தூரிக்குன்னே ஸ்பெஷலான இது எதுக்கு வாங்கணும்னே தெரியாம இவ்வளோ நாள் டெஸ்க்ல இருந்தது. நான் கடைசியாக பார்த்தா இதுக்கு யூஸ் ஆகுது. வெட்டவே இல்லையா? ஓகே. உங்களுக்கு யாராவது கஸ்தூரி மேத்தி வேணும்னு நினச்சிங்கன்னா கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும். ஏன்னா நசுக்கணும்ல. நல்லா கையிலே நசுக்கி போடணும். தந்தூரிக்கு ஸ்பெஷலான ஐட்டமே இதுதானா அப்படின்னு வந்து என்னோட மனைவி வந்து சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க நிறைய வாட்டி அவங்க தந்தூரி பிரியர், நான் வந்து சிக்கன் 65 பிரியர். ஆனால் ஒரு வாட்டி கூட சிக்கன் 65 எனக்கு செஞ்சே தந்ததில்லை. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மேலே ஆப்பில் அப்படியே தூக்கிட்டு சென்னையிலையும் நாங்கள் செஞ்ச மாட்டோம். மிக்சிங்கா கடைக்கு போய் சாப்பிட வைக்கலாம். ஏதாவது கம்மியாக இருக்கா? காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நினைக்கிறேன். காரம் இல்லை, என்னமோ உப்பு கம்மியாக இருக்கா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராசஸ் என்னன்னா அவ்வளோதான், கோட்டிங் தான். இங்கே வந்து நல்லா கையை நல்லா கழுவிட்டு நல்லா பல்லு விளக்கிட்டு நல்லா கழுவிட்டு என்ன பண்ணணும்னா சரி அதான் காலையிலே நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா பல்லு விளக்கிட்டு கை கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், அப்படியே கோட்டிங் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்னது கோட்டிங். ஆஹா, அப்படியே இது பண்ணும்போது சூப்பராக இருக்குதேமே. இப்படி இதையே சாப்பிடுவோமா? இது வந்து நல்லா கீரிக்கணும்ல. இப்போ வந்து நல்லா இப்படி உள்ள போவோம். சிக்கன் லெக்ஸ் கீரி வச்சிட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் உள்ள அப்படியே போகும். ஆமா, உள்ள அப்படியே போகும். இதுவுமே என் மனைவி சொன்னதான். எதுவுமே வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து என்னோட மனைவி மூலியமா பேசுறதான். எனக்கு வந்து பெரிய குக்கி இவருக்கு நல்லா சமைக்க தெரியும், வந்து இந்தியா வந்தால் இவர் வந்து சமைச்சு தருவார், அப்படிலாம் வந்து இந்தியா வந்தால் நல்லா சமைப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ராங். தட்ஸ் ராங். ஏன்னா நான் பேசுறது எல்லாமே வந்து என் மனைவி மூலயமா நான் பேசுறது தான். ஓகே, தயவு செஞ்சு வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்காங்க. ஓகே, நல்லா அப்படியே இந்த பல்லு விளக்குறது சொன்னல. இப்போ இந்த சிக்கனுக்கு பல்லு விளக்கணும். இப்படி இந்த கேப்லாம் இருக்கிறத வந்து நல்லா உள்ள தள்ளி விடணும். ஓகே,
திருப்பணும்ல. ஆமாம், இப்போ வந்து திருப்பியும் அதே மாதிரி கோட் பண்ணணுமா? திருப்பி ஆமாம், திருப்பி பெயிண்ட் அடிக்கணும். அவ்வளோதான். ஒரு சைடு நல்லா முடிஞ்சிச்சு. பெயிண்ட்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு வந்து அதான் சொன்னல, உங்களுக்கு எவ்வளோ சிக்கனுக்கு ஏற்ற தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. இப்போ வந்து முன்ன பின்ன பெரட்டி எல்லா சைடும் பெயிண்ட் அடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு. ஆமாம், இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு டெக்னிக் சொன்னாங்க. என்னன்னா வந்து இந்த ஃபோர்க் இருக்குல்ல, அங்கே குத்தி ஒன்றுமா இப்படி லைட்டாக, ரொம்ப அமுக்கக்கூடாது. ஐயோ, ஆல்ரெடி கொலன்னு இருக்கு. அது எதுக்காக தெரியுமா எப்படி குத்தணும்? அந்த எசன்ஸ்லாம் உள்ள இறங்கும்ல, கையில உள்ள இறங்கும். ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொன்னியே, இங்கிலீஷ் வேர்டு ஏதோ ஒன்று சொன்னான். எது? இமர்ஸ். ஆமா, இமர்ஸ். எது சொன்னீங்க? இமர்ஸ்னா ஓகே. இப்போ வந்து சூப்பரா இது, பயங்கரமா இருக்கு, அச்சிக்கவே முடியாது. இப்போ அடுத்து அவ்வளோதான், பேக்கிங் தான். தட்டு ஒரு பேக் பண்ணுறோம். மருமகளே மருமகளே வாராய் உன் வலது காலை எடுத்து வந்து வச்சாச்சு. குக்கன் குஸ்காவா, அவ்வளோதான். இப்போ அடுத்து இப்போ வெறும்னே தந்தூரி சாப்பிட்டா நல்லா இருக்காது, கரெக்டாக. அதனால என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது என்னது இந்த க்ரீன் சட்னி ஒன்று தருவாங்கல்ல, மயோனைஸ் கிடையாது, க்ரீன் சட்னி. ஓகே, புதினா கொத்தமல்லி, என்னெல்லாம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம், எவ்வளோ ரெண்டு சேர்த்து ஒரு கை கட்ட அளவு. ஓகேவா? அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக, ஒரு பூண்டு இந்த அளவு, இஞ்சி, அவ்வளோதானே. என்னெல்லாம் போட்டீங்க? புதினா கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு ஒரு பல் பூண்டு, நெக்ஸ்ட் வந்து இஞ்சி. ஓகே, கொஞ்சோண்டு இஞ்சி, அவ்வளோதான். இஞ்சி அரைச்சிக்கிட்டு லெமன் வந்து நீங்கள் வந்து புளிப்புத்தன்மை பிரியர் அப்படின்னா நீங்கள் லைட்டாக லெமன் புரிஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்து இது 5 ஐட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது வந்து கியூமின் பவுட்ரு போடணுமா, சொல்ல மறந்துட்டேன். என் ஒய்ஃப் வந்து கியூமின் பவுட்ரு போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து லைட்டாக டிஞ்சி, ஓகே, கொஞ்சோண்டு டிஞ்சி. அதுக்கப்புறம் தயிர் எவ்வளோ? யோகட் சொல்லு மேன். யோகட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன், அப்புறம் இன்னும் ஒரு 1 ஸ்பூன். இங்கே இந்த யோகட்லாம் வந்து புளிக்காது. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தைரியமாக நிறையா கூட போடலாம். ஓகே, அவ்வளோதான். அப்புறம் மூடி போட்டு அரைச்சிக்கலாம். புளிக்காது. உப்பு போடவே இல்லையே. உப்பு எடு, எல்லாம் நான் சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் தேவை உப்பு. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அப்புறமா போட்டுக்கலாம். தேவையான அளவு. அது எவ்வளோ தேவை? கொஞ்சமா போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. கொஞ்சமா டிஞ்ச் உப்பு. ஓகே, இப்போ இதை போய் தண்ணி ஊற்றணுமா? தண்ணி இதரா கட்டியாகவே இருக்கணும். இந்த க்ரீன் பேஸ்ட் வந்து கட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இதை போட்டு அரைச்சிட வேண்டியதான். அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அரைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? தண்ணி எதுவுமே ஊற்றல, தண்ணி எதுவுமே ஊற்றாம, ஆஹா பச்சை பெசேல்னு இருக்குது. எப்படியா? கடை சட்னி மாதிரியே இருக்கு. ரொம்ப இது பண்ணாத, இரு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்பா, புதினா தூக்குது. புதினா அல்டிமேட், சூப்பரா வந்திருக்கு.
சூப்பர், கலரே பயங்கரமா இருக்கு, கடை தண்ணி மாதிரி. ஓகே, தொட்டுக்க முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து தலைவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு உள்ள தூக்கி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். எவ்வளவு டிகிரி? 210 தானே? 210 மேல கீழே மேலே கீழே. உள்ள நம்ம ட்ரேவே எடுக்கலையே. உள்ள நம்ம ஓபன் பண்ணி வர ட்ரே எடுங்க. ஐயோ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஓபன் பண்ணி எடுங்க. ட்ரே என்னதான் இந்த ட்ரேவும் அந்த ட்ரேவும் எடுத்துருங்க. இது மேலதான் வைக்கணுமா? இது எடுங்க. ஓ, அப்போ கீழே வழியுமே. இதை கீழே வச்சிருவோம். இல்லை இரு, இப்போ ஒரு ஐடியா. ஓகே, ஸோ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 1/2 hour ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. ஓகே, பெயிண்ட் அடிச்சதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீ ஹீட்டும் பண்ணியாச்சு. ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து A4 ஷீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கீழே வச்சுக்கோங்க. என்னது இது? இது என்னன்னு தெரியல, அவ்வளோதான். பேக்கிங் பேப்பர் எப்பயோ வாங்கணும், அது போய் உதவுது. கேக் செய்யறது வாங்கினது, ஆனால் கேக் செய்யவே இல்லை. செஞ்சோம், பட் ஆனால் வந்து எப்படி என்ன பண்ணப்போ ஓகே. ஆமால, கீழே ஏதாவது ட்ரே இருக்குல்ல, ஸோ அவ்வளோதான். மஜாவாக ரெடி ஆகிட்டான். போட்டுட்டு அப்படியே எடுத்து ஒன்று அப்படின்னா இன்னொன்று இப்படி, இன்னொன்று இப்படி நல்லா மேலே பூசியாச்சு. இப்போ நேராக தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான். எதுவுமே திறக்க முடியுமா? கீழே ஓபன் பண்ணிட்டு கீழே வச்சு அப்படியே தூக்கி மேல வச்சு அப்படியே வச்சுட்டு தூக்கி மேல வைங்க. இதை தூக்கி மேல வைங்க. இது அது தெரியாது. அப்படியே அது உள்ள தருங்க. ஓகே, கீழே இது போயிடுச்சு உள்ள. ரொம்ப மேல வச்சிட்டீங்களோ? நான் வந்து இதை தூக்கி அவ்வளோதான் இருக்குது. இது மேலே வச்சு இது மேலே இல்லை வச்சிருவோமா? அப்படி கூட பண்ணுங்க. அது இழுக்கணும். மேல வைங்க. ரொம்ப மேல வச்சா இது அது ஒட்டிக்க போகுது. மேல போய் என்ன பண்றது? சரி, அதுலயே வைங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுலயே வைங்க. ஓகேவா? சொல்லுங்க. வச்சாச்சு. இதோட 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மடக்கி விடுங்க அந்த இதை. எது? அது அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சரி, ஓகே. சரி, மூடிடுங்க. ஓகே, மூடிடுவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு? 15 minutes கழிச்சு என்ன பண்ணோம், திருப்பி வரணும். அதுக்கப்புறம் 15 minutes கழிச்சு திருப்பி வந்து பார்த்துட்டு 1/2 hour தந்தூரி ரெடி. தந்தூரி தானே, தந்தூரி ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், 1/2 hour ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கையிலலாம் போட்டு பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்குன்னு. கீழே ட்ரே பங்கமா இருக்கு, மேலே ட்ரே முடிவு இருந்துருச்சா தெரிய. ஐயோ, இன்னொரு க்ளவுஸ் போட மாட்டேனே. என்னடா இது? அப்படி எடுத்தாச்சு. ஆனா இது வெந்துச்சே இல்லையா? ஓகே, ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சு. அந்த ட்ரேவை எடுத்துருங்க. அந்த ட்ரேவை எடுத்துருங்க, கரைஞ்சிரும் ட்ரேவே. எடுத்துலாம். என்ன எலும்பு முறுக்கு மாதிரி சாப்பிடுறீங்க? செமையா வந்துருச்சு போலயே, பார்த்தாலே தெரியுது. அப்படி பயங்கரமா இருக்கா? செமையா வந்துருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 minutes விட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எடுக்கலாம். நல்லா வேலை இப்பயாவது வந்துட்டு. என்ன பண்றீங்க? அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வந்து அரேஞ்சிங் பண்றீங்களா? சாப்பிட வேண்டியதான். ஆஹா, எப்படி? ஆனால் வந்து 2 பேருக்கு 3 ஓவரு,
இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துருவோம். எப்படி அருமையாக வந்திருக்கா? இதை போட்டுட்டு இந்த எங்க ஊற்றலாம், அப்படியே இங்கே ஊற்றிட்டு எடுத்து லெமன் வந்து அப்படியே மேலே புழிஞ்சி இப்போ சாப்பிட்டா எனக்கு இப்பயே நாக்குது. அப்படியே உள்ள போய் சாப்பிட்டேன்னு வை, அற்புதமான கிரில் சிக்கன் ரெடி. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து தந்தூரி செய்யணும். கிரில் சிக்கன்ட்டேன். ஸோ தந்தூரி செய்யணும். தந்தூரியில் ஆக்சுவலி இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். எங்களுக்கு அது இங்கே வைக்கிறதுக்குலாம் வழி இல்லை. அதுவும் ஸ்மோக்கியோ கியூக்கியோ அதெல்லாம் தெரில. சிக்கன் வெந்திச்சா சாப்பிட்டு உள்ளே தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து நீங்களும் வந்து தந்தூரி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஈஸியாகவே பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி எடுத்து செஞ்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு இந்த நாளை முடிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட சொல்லுங்கள். முக்கியமாக கடைக்கு போயிட்டு சாப்பிடாதீங்க, ஓகே? ஏன்னா அவங்க வந்து அது என்னது கலர் பவுடர் சேர்க்குறாங்க. ஸோ வந்து தயவு செஞ்சு கடையில் போய் சாப்பிடாதீங்க. அழகாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி செஞ்சு நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.